இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்த ஒவ்வொரு மன்னரும் 7 நாட்களுக்குள் உயிரிழந்தார்கள். இது ஆஷன்பேல் பேரரசு 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு ராஜ்யம். அந்த சிம்மாசனம் சாதாரண இரும்பால் செய்யப்படவில்லை, ஒரு கொடிய டிராகனின் எலும்புகளால் வடிவமைக்கப்பட்டது. 3 மன்னர்கள் தொடர்ச்சியாக மரணமடைந்தனர். முதல் மன்னர் 7வது இரவில் திடீரென இரத்தம் கக்கி உயிரிழந்தார். 2வது மன்னர் அதே 7ஆம் நாளில் இதயம் நின்றது. 3வது மன்னர் தன் நிழலை பார்த்தபடி அலறிக்கொண்டு சரிந்தார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது: அவர்களின் இரத்தத்தை இந்த சிம்மாசனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது இளம் மன்னர் அருவியன் முடிசூட்டப்பட்டுள்ளார். இவை எல்லாம் கதைகள் என்று அவர் நம்பினார். முதல் நாள் அமைதியாக கடந்தது. 3ஆம் நாள் சிம்மாசனத்தின் பிளவுகளிலிருந்து சிவப்பு ஒளி மிளிரத் தொடங்கியது. 5ஆம் நாள் அரண்மனை கண்ணாடியில் அவர் கண்ட நிழல் அவருடையதல்ல. 7வது நாள் இன்னும் வரவில்லை. ஆனால் சிம்மாசனம் ஏற்கனவே தனது தீர்ப்பை எழுதியிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு சாபமா, அல்லது இந்த பேரரசுக்குள் மறைந்திருக்கும் துரோகம்தானா? அருவியனின் இரத்தத்தில் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.